திருவாரூர் மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையினால் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் பருத்தி பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முத்துக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடவாசல, வலங்கிமான், நன்னிலம், கொரடாச்சேரி, திருவாரூர், கூட்டானூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கோடைகால பயிரான பருத்தி சாகுபடி சுமார் 50,000 ஏக்கர்ல சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. தற்போது பருத்தி பல இடங்களில் பஞ்சு எடுக்கும் தருவாயில் உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மழை பெய்தது. மீண்டும் தொடர்ந்து வெயில் எடுத்ததுனால பாதிப்பு இல்லாமல் இருந்தது. இதனால் பருத்தி வயல்களில் தண்ணீர் மீண்டும் தேங்கி சில நாட்கள் பலத்த காற்றுடன் பெய்த மழையால பருத்தி வயல்களில் தண்ணீர் மீண்டும் தேங்கியது. இதே போன்று மழை பெய்தால் தண்ணீர் தேங்கி பருத்தியின் வேறு அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பருத்தி சாகுபடி கடந்த ஜனவரி மாதம் தொடங்கிய போதே மழை பெய்தது. மீண்டும் 2வது முறையாக விவசாயிகள் சாகுபடி செய்தார்கள். அப்போது மழை பெய்தது. தற்போது 3வது முறையாக சாகுபடி செய்யப்பட்டு தற்போது பருத்தி காய் வைத்து பஞ்சு வரும் நிலையில் அவ்வப்போது பெய்து வரும் மழை விவசாயிகளுக்கு கவலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் தண்ணீர் அதிக அளவு வருவதால் வாய்க்கால்களில் தண்ணீர் வடிய முடியாத நிலையும் தொடர்ந்து மழை பெய்தால் பருத்தி சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்படும் அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி முத்துக்குமார்.